students. Next topic, types of motions. Last classல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். கரெக்டுங்களா? அது என்னென்னா ஒரு மாலிகுல்ஸ் வந்து நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண போகிறோம், ஒரு 3 ஆக்சிஸ் கோஆர்டினேட்டில் வந்து எப்படி நம்ம வந்து அந்த மாலிகுல்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். எக்ஸ் ஒய் ஜெட் சொல்லிவிட்டு அது வந்து கிளாக் வைஸா இல்லை ஆன்டி கிளாக் வைஸா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் மோஷன். ஓகேங்களா? ஸோ மோஷன்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம அதில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே டெய்லி லைஃப்பில் வந்து நிறைய மோஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்போ என்னென்ன மோஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன். சரியா? வாட் இஸ் மீன் லீனியர் மோஷன்? லீனியர் மோஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் வேவ் அதில் கிளாத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு பால் வந்து பயணிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து லீனியர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்க? an object is said to be in linear motion if it moves in a straight line. ஓகேங்களா? ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிற ஒரு பாலோடைய மோஷன் என்னவாக இருக்கும்? அது லீனியர் மோஷனாக இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அத்லெட்டிக் ரன்னிங் ஆன் ஏ ஸ்ட்ரெயிட் ட்ராக். சரியா? ரன்னிங் வராங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக் ரைடில் வந்து ரன்னிங் வராங்க இல்லையா, அவங்களுடைய மூவிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ட்ராக்காக இருக்கும். இது வந்து லீனியர் எக்ஸாம்பிளுக்கு, லீனியர் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எ பார்ட்டிக்கல் ஃபாலிங் வெர்டிக்கலி டவுன்வர்ட்ஸ் ஆஃப் த எர்த். சரிங்களா? இப்போது மின்கற்கள் வந்து பூமி மேலே விழுது இல்லையா, பூமி மேலே வரும்போது என்ன பண்ணோம், ஒரே ஸ்ட்ரெயிட் வே டைரெக்ஷனில் ஃபாஸ்ட்டாக டவுன் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் என்னது, ஒரு லீனியர் மோஷனுக்கு சில 2 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் மோஷன். சரி, சர்க்குலர் மோஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்குலர் மோஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் எ மோஷன் டிஸ்கிரைப்டு பை அன் ஆப்ஜெக்ட் டிரான்ஸ்ஃபிங் எ சர்க்குலர் பாத். சரிங்களா? ஒரு சர்க்குலர் பாத்தை சுற்றி வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது, சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? த வைர்லிங் மோஷன்ஸ் ஆஃப் எ ஸ்டோன் அட்ராக்டு டு எ ஸ்ட்ரிங். சரிங்களா? ஒரு வயரில் வந்து 2 பாயிண்டில் வந்து ஒரு கல் கட்டிட்டு சுற்றுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் அது சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பையன் என்ன பண்ணுறான், ஒரு கயிற்றில் கார்னரில் ஒரு கல் கட்டி சுற்றுறான் இல்லையா, இங்கே சுற்றும்போது இங்கே சுற்றி வர மோஷன்ஸ் என்ன மோஷனாக இருக்குது, ஒரு சர்க்குலர் மோஷனாக இருக்குது. ஓகேங்களா? இங்கே சர்க்குலர் மோஷனுக்கும் ரொட்டேஷன் மோஷனுக்கும் நிறைய வித்தியாசம்லாம் இருக்குது. அந்த வித்தியாசம் என்னன்ட்டு பின்னாடி பார்க்கலாம். So the motion of a straight line around the earth, thus 2 circular motions are shown in figure 2.5. ஸோ 2.5ல் பார்த்தோம் அப்படின்னா சேட்டலைட்டோடைய சர்க்குலேஷன் மோஷன் எப்படி இருக்குமா, அதே மாதிரியான ஒரு சர்க்குலர் மோஷன்ஸில் வந்து சுற்றி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்தை பொறுத்து எர்த்தில் இருக்கிற எர்த்துக்கு மேலே இருக்கிற அந்த சேட்டலைட் வந்து பண்ணுதா, இது வந்து ஒரு வட்டப்பாதையில் தான் சுற்றி வந்துட்டுருக்கு, சர்க்குலர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷ்னல் மோஷன். ஓகேங்களா? ரொட்டேஷ்னல் மோஷன்னா என்ன, இஃப் எனி ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் இன் எ ரொட்டேஷ்னல் மோஷன் அபவுட் அன் ஆக்சிஸ் த மோஷன் இஸ் கால்டு ரொட்டேஷன். ஸோ டியூரிங் ரொட்டேஷன் எவ்ரி பாயிண்ட் இன் த ஆப்ஜெக்ட் transfers a circular path about an axis. So expect the points located on the axis. ஸோ ஒரு ஆக்சிஸை பொறுத்து எந்த பாயிண்ட்ஸ் வந்து சுற்றி வந்துட்டுருக்கோ அதுக்கு பேர் என்னது, ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படி சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பம்பரம். ஓகேங்களா? அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரொட்டேஷன் ஆஃப் ஏ டிஸ்க் அபவுட் அன் ஆக்சிஸ் த்ரோட் இட் இஸ் சென்டர். ஸோ ஸ்ப்ரிங் ஆஃப் த எர்த் அபவுட் இட் இஸ் ஓன் ஆக்சிஸ். Those are 2 rotational motion are the shown in figure 2.6. ஸோ 2.6 பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பிக்சர் என்னென்னா பம்பரம். ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷனல் மோஷன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு ஆக்சிஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சு இது சுற்றி வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த ஆக்சிஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சு இது என்ன பண்ண பம்பரம் இந்த பக்கம் சுற்றி வந்துட்டுருக்கா, இந்த இடங்களில் சுற்றி வந்துட்டுருக்கு. ஓகேவா? அப்போ இது வந்து ஒரு ரொட்டேஷ்னல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அதுமாதிரி எர்த் என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் டிகிரி சாஞ்சிட்டு என்ன பண்ணுது, எர்த்தை வந்து இந்த ரொட்டேஷனில் சுற்றி வந்துட்டுருக்கு. இது ஒரு ரொட்டேஷ்னல் மோஷன். ஓகேங்களா? அப்போ சர்க்குலர் மோஷன்னா என்ன, ரொட்டேஷ்னல் மோஷன் என்னன்னு தெரியுதா? சர்க்குலர் மோஷன் அப்படின்னு பார்த்தோன்னா வட்டப்பாதைன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பொருளை கீழே வச்சுட்டு சுற்றி வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்தை சுற்றி வர மாதிரி.
ஓகேங்களா. கேன்சர் வந்து சென்டரை வச்சு நம்ம சுற்றி வர மாதிரி இது வட்டப்பாதை சர்க்குலர் மோஷன் அப்படின்னு சொன்னோம். சரி, ரொட்டேஷனல் என்னன்னு பார்த்தோன்னா நம்மளே சுற்றிக்கிறது. ஓகேங்களா. அது சொன்னால் ஒன்று நீ சுற்றுறோம் இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா ரொட்டேஷ்னல் மோஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பம்பரம் அண்டு இந்த எர்த்தோடைய ஆக்சிஸ் சென்டர் பாயிண்ட் வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம சுற்றி வந்துட்டுருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேஷ்னல் மோஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டரி மோஷன்ஸ். சரிங்களா. ஸோ வைப்ரேட்டரி மோஷன்னா என்னென்ட்டு பார்க்கலாம். இஃப் எனி ஆப்ஜெக்ட் ஆர் பார்ட்டிக்கல் எக்ஸிக்யூட்ஸ் a to and for motions about a fixed point, it is said to be in vibrationary motions. This is sometimes also called oscillatory motions. சரிங்களா. ஸோ வைப்ரேஷன் மோஷன்னு சொல்லலாம், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க சில டைம்ஸில் ஆசிலேட்டரி மோஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. சரி, வைப்ரேஷன் மோஷன்னா என்ன அண்ட் ஆர்பிட்டரி மோஷன்ஸ்னால் என்ன, சரி ஆசிலேட்டரி மோஷன்ஸ்னால் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த ஊஞ்சல் ஆடுறாங்க இல்லையா, ஊஞ்சல் ஆடும்போது என்ன பண்ணுவாங்க, 3 பின்னமாக போயிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா. சரிங்களா. இப்போ இங்கே ஒருத்தர் ஊஞ்சல் ஆடுறாங்க, அந்த ஊஞ்சல் பாருங்களேன், இப்போது இங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மேலும் அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, வீடு இங்கே வருவாங்க. ஓகேவா. இது வந்து என்ன மோஷன், ஒரு ஆசிலேட்டரி மோஷன்ஸ் ஆர் வைப்ரேட்டரி மோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அதே வந்து கிட்டார் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, கிட்டார் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அதாவது ஸ்ப்ரிங்கை வந்து அழுத்தி விடுவாங்க, அழுத்தி விட்டு என்ன பண்ணும், அப் டவுன். சரி, அப் டவுன் என்ன பண்ணால் வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு வைப்ரேட்டரி மோஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அதான் கொடுத்துருக்காங்க. வைப்ரேட்டரி மோஷன், வைப்ரேட்டரி ஆஃப் எ ஸ்ட்ரிங் ஆன் எ கிட்டார், ஒன் மூமெண்ட் ஆஃப் எ ஸ்விங். இது ரெண்டுமே நான் அதுக்கு எக்ஸாம்பிள் வைப்ரேட்டரி மோஷன்ஸ் ஆர் ஆசிலேட்டரி மோஷன்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோஷன் இன் 1, 2 and 3 டைமென்ஷனல். ஸோ 1 டைமென்ஷனல் மோஷன்னா என்ன, 2 டைமென்ஷனல் மோஷன்னா என்ன அண்ட் 3 டைமென்ஷனல் மோஷன்னா என்ன, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின்ஸ். சரி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து 1 டைமென்ஷனல் மோஷன்னா என்னன்ட்டு பார்க்கலாம். சரி, 1 டைமென்ஷனல் என்ன, 2 டைமென்ஷனல், 3 டைமென்ஷனல் என்ன, ஒரு பார்ட்டிகுலருடைய பொசிஷனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து இந்த 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 டைமென்ஷனல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நேர்கோட்டு பாதையில் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எறும்புலாம் இருக்குது இல்லையா, எறும்பு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு முன்னாடி ஒன்று போகும், பின்னாடி என்ன பண்ணும், எல்லா எறும்பும் லைனாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. அதுமாரி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோட்டில் வந்து பஸ்ஸு போகிறது. சரிங்களா. பஸ்ஸு அந்த ட்ரெயின்லாம் போகுது இல்லையா, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 டைமென்ஷனலுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். ஓகே. ஒன் மூவி ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு பின்னாடி திறந்து என்ன பண்ணும், எல்லா ஆப்ஜெக்ட்டும் மூவ் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஓகேவா. இங்கே உனக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது என்னன்னா 1 டைமென்ஷனல் மோஷன் is the motion of a particles moving along a straight line. ஓகேங்களா. the motion is sometimes known as the rectilinear ஆர் லீனியர் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேவா. அதுக்கு வந்து லீனியர் மோஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட நம்ம சொல்ல முடியும். கரெக்டாக. லீனியர் மோஷன் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், வான்வழி கற்கள் வந்து பூமியில் விழும்போது ஒரு ஸ்ட்ரெயிட் வே பக்கத்தில் வரும், அப்புறம் வந்து ஒரு தடகள வீரர் வந்து ஸ்ட்ரெயிட் வேல ரன்னிங் வராது இல்லையா, அப்போது பால் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா. சரி, இது என்ன மோஷன், 1 டைமென்ஷனல் மோஷன்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 டைமென்ஷனல் மோஷன்ஸ். Motion in 2 dimensional motion. If a particle is moving along a curved path in a plane, then it is said to be in 2 dimensional motion. ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே எனி 2 ஆப்ஜெக்ட் வந்து ஹேக்ட் ஆகிறது. ஓகேங்களா. எனி 2 ஆப்ஜெக்ட் வந்து ஹேக்ட் ஆகிறது தான் வந்து என்னது 2 டைமென்ஷனல் எனி 2 ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் டிவி எடுத்துக்கலாமா. இப்போ டிவியில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் 2 பேர் சண்டை போட்டுருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து 2 டைமென்ஷனல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மோஷன் ஆஃப் ஏ காயின் ஆன் ஏ கேரம் போர்டு. ஓகேங்களா. ஸோ கேரம் போர்டில் இருக்கிற காயின் நம்ம த்ரோ பண்ணி அடிக்கிறோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுறாங்க 2 டைமென்ஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் இன்செட் க்ராவிங் ஓவர் த ஃப்ளவர் ஆஃப் ஏ ரூம். ஓகேங்களா. பட்டர்ஃப்ளை எந்த இடத்துல உட்காரன்னு சொல்ல முடியாது, இந்த இடத்துல உட்காருன்னா உட்காராது, அது என்ன பண்ணும், அது எந்த இடத்துல வேணாலும் உட்காரலாம். ஸோ அது வந்து ஒரு 2 டைமென்ஷனுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மோஷன் இன் 3 dimensional. ஸோ 3 dimensionalக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். A particle moving in usual 3 dimensional space has 3 dimensional motion. ஓகேங்களா. வாட் இஸ் மை 3 dimensional ஸ்பேஸ்? ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பார்ட்டிக்கலை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்ம டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸ்பேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு 3 ஆக்சிஸ் கோஆர்டினேட் கண்டிப்பாக தேவை. ஓகேவா, எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட். ஓகேவா. ஸோ அப்போ இருக்கிற இந்த கொஷன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ ஏரில் இருக்கிற மாலிகுல்ஸ் தான் வந்து இதுக்கான சிறந்த எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் மோஷன் இன் 3 dimensional மோஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த 3 dimensional மோஷன்ஸ் தான் வந்து இதுக்கான சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேங்களா. இப்போது XYZ என்ற 3 ஆக்சிஸ் கோஆர்டினேட்டில் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸில் இருக்கிற பார்ட்டிகல்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் வந்து மோஷன் இன் 3 dimensional மோஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா. இதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் அதில் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்பிள் பாருங்களேன். எ பேர்டு ஃப்ளைங் இன் த ஸ்கை. பேர்டு வந்து இந்த ஸ்கையில் பறக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரேண்டம் மோஷன் ஆஃப் ஏ கேஸ் மாலிகுல்ஸ். சரியா, இப்போ சொன்னேன் இல்லையா, கேஸ் மாலிகுல்ஸ். இப்போ ஏரில் இருக்கிற மாலிகுல்ஸ் அண்ட் ஃப்ளையிங் ஆஃப் ஏ கைட் ஆன் ஏ விண்ட்லி டே. ஸோ வினி டே இதில் வந்து நம்ம சில எக்ஸாம்பிள்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.